சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலணை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று நாமம் பலவும் நவின்னேலோர் எம்பாவாய். இப்போது ஆண்டாள் இந்த பாசுரத்துல ஒரு பெண்ணை எழுப்ப போறா. இந்த பெண் இருக்கக்கூடிய இல்லத்தின் அழக ஆண்டாள் முதல்ல சொல்றா. கொஞ்சம் நம்ம கேரளத்துக்கு போயிட்டு வரலாமே. கேரளத்துல இருக்கக்கூடிய கோயில்கள் அம்பலம்னு அவ சொல்லுவா. என்ன அழகான கோயில்களா இருக்கும். தமிழ்நாட்டுல அது ஒரு அழகுன்னா கேரளத்து கோவில்கள் அது ஒரு அழகு. அந்த கோவில்களை இன்னைக்கும் நீங்க குருவாயூருக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு சமயத்தில் நல்ல கோவிலை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான விளக்கை ஏற்றி வைப்பான். அது நீங்க தூரக்கேன்னு அந்த திருஷ்யத்தை பார்த்தா அதுவே பக்தியை கொடுத்துரும். அப்பேற்பட்ட திருஷ்யமா இருக்கும். ஒரு சின்ன 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 சின்னதா விளக்குகள், அதுக்குன்னு ஒரு பள்ளத்துல வச்சிருப்பா. அந்த விளக்க சுத்தி விளக்கா இருக்கும், ஜாஜ்வல்யமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அப்படி ஒரு வீடாம். இப்ப ஆண்டாள் போகக்கூடிய அந்த பெண்மணியின் வீடு அப்படி இருக்கான். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, அப்படி சுத்தி விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கான். அதுல ஜன்னல் வழியா ஆண்டாள் பார்க்கறான். தூபம் கமழ, நன்றா அந்த வாசனை கூடிய திரவியங்கள்லாம் இருக்கே, தூபம் கமழ நன்னா வாசனை வருதான். துயிலணை மேல் கண் வளரும், அந்த வாசனை வெள்ள வெளிச்சம் நன்னா இருக்கு வீடு. அந்த வீட்டின் நடுப்புறத்தில் அழகான ஒரு மஞ்சமாம், அதுல ஒரு பெண்ணு உறங்கி கிடக்கிறாளாம். அவளை எழுப்ப போறா ஆண்டாள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும் மாமான் மகளே. ஐயோ என் மாமனுடைய பெண்ணு, மாமான் மகளே, கசின்னு வச்சுக்கோங்க, மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அழகான வீட்டின் கதவு எப்படி இருக்கு தெரியுமோ, மணிகள்லாம் பதிச்சிருக்கு. மணிக்கதவம் தாழ்த்திரவாய், திறந்து காமி எனக்கு. மாமீர் அவளை எழுப்பீரோ, ஏ மாமி நீங்களாவது எழுப்பக்கூடாதா உங்க பெண்ண? மாமீர் அவளை எழுப்பீரோ. வாயால கத்தின்னு இருக்கோமே, எழுந்துக்கோ பெண்ணே, எழுந்துக்கோ பெண்ணே, பாவை நோம்பு, கிருஷ்ணனை போய் எழுப்ப வேண்டும், கிருஷ்ணனே வீட்டுக்கு செல்ல வேண்டும், அவன் பெருமையை பாட வேண்டும், மாமீர் அவளை எழுப்பீரோ. இவ்வளவு கத்தின்னு இருக்கோமே, அப்ப கூடவா மாமி உங்க பெண்ணை நீங்க எழுப்பக்கூடாது? மாமீர் அவளை எழுப்பீரோ. ஏன் உங்க பொண்ணு என்ன ஊமையோ? ஊமையா? பேச தெரியாதா அவளுக்கு? வரமாட்டேன் வரேன்னு ஏதாவது சொல்ல தெரியாதா? ஊமையோ? ஏன் நாங்க பேசுறது அவளுக்கு முதல்ல கேட்கலையா? அன்றி செவிடோ அனந்தலோ, ரொம்ப அவளுக்கு லேசினஸ்ன்னு சொல்லுவா பாருங்க, அதாவது சோம்பல், ரொம்ப சோம்பல் ஜாஸ்தியா போயிடுது. ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. இல்லாட்டா யாராவது மந்திரிச்சு கிந்திரிச்சு வச்சிருக்காளா உங்க பொண்ணை? மந்திரத்துக்கு கட்டுப்பட்டா மாதிரி ஒரு காஷ்டா கல்பம் மாதிரி படுத்துருக்காளே, பதில் சொல்ல மாட்டேங்கிறாளே. ஊமையோ அந்தி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. அந்த பெண் அசையாம இருக்கா. மாமாயன், ஐயோ எவ்வளவு ஆச்சரியங்கள் பண்ணியிருக்காரு எங்க பகவான். பிறந்த உடனேயே இன்னொரு பக்கம் போயிட்டேன். பிறந்த போதே 32 பல்லோட பிறந்தார் எங்க கிருஷ்ணர். பிறந்த போதே 4 கையோட பிறந்தார். இவ்வளவு ஆச்சரியம். மாமாயன் வைகுந்தன், அப்பேற்பட்டவன் யார்? வைகுந்தன். மாமாயன் வைகுந்தன் என்னென்று வாய் நேர்ந்தார் நாமம் பலவும் நவின்னேலோர் எம்பாவாய். அவனுடைய பெருமையை நாங்க வாயால பாட வேண்டாமோ? அவன் நாமத்தை நாக்கால சொல்ல வேண்டாமோ? பெண்ணே எழுந்துக்கோ அப்படின்னு சொல்ற ஆண்டாள். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் பூர்வர்கள்லாம் சாதிப்பா. இந்த இடத்துல ஆண்டாள் ரொம்ப அழகா மாமான் மகளே, மாமீர் அப்படின்னு உறவையிட்டு சொல்லுகின்றாள். மற்ற பாசுரத்துல உறவே வைக்கல. எழுந்துக்கோ பெண்ணே, பேய் பெண்ணே, பேய் பெண்ணேன்னு தான் சொல்லுவளே. மாமான் மகளே எதுக்கு சொல்றான்னு கேட்டா, ஒருவருக்கு நாம் அருகே செல்ல வேண்டும் என்றால் தூரக்கேந்திருந்து பார்த்தா அது ஒரு தனி அழகு. ஆனா அவரின் சொந்தத்தை அணுகிவிட்டால் அது ஒரு தனி நிலை. அதனால நான் இவரை அடைய வேண்டும், நான் என்ன பண்ணுவேன், அவருடைய தாயோ தந்தையோ பார்த்து சொல்லுவேன். அப்போ தாய் தந்தைன்னு சொன்னாலே உறவு வந்துடுது பாருங்க. நான் அடைய வேண்டியது கிருஷ்ணன், மாமான் மகளே. அதனால கிருஷ்ணனின் சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய மாமான் மகளே. எதுக்கு இப்படி சொல்றான்னு கேட்டா, ராமானுஜர் இருந்த காலத்து ஒரு விஷயம் சொல்லுவார். இது திருக்குடந்தை ஆண்டவன் சாதிப்பர். அவர் இருந்த போது, ராமானுஜர் இருந்த போது பல சிஷ்யர்கள், அதுவும் ராமானுஜர் அதுவும் இந்த ஸ்ரீரங்கத்து வீதி வழியா நடந்து வருவாராம். அவர் நடந்து வரக்கூடிய கோலத்தை சேவிச்சே எல்லாரும் மயங்கி போய் விழுந்துருவாளாம். அவர் அப்படியே நடந்து வருவாராம்.
8 அடி இருப்பராம் ராமர் மாதிரி, அழகான சிகையோடு கூடி இருப்பராம், 12 திருமண்காப்பு சாத்தி கொண்டிருப்பராம், அழகான திருதண்டத்தை பிடித்து கொண்டிருப்பராம். அப்படி பவனி வருவராம். சித்திர வீதியிலும் உத்தர வீதியிலும் மடைய விளைந்தாலையும் ஸ்ரீரங்கத்தை பவனி வருவராம். அவருக்கு பின்னாடி 74 சிம்ஹாசனாதிபதிகள் சிஷ்யர்கள் சூழ்ந்து வருவார்களாம். 700 சன்னியாசிகள் வருவார்களாம். 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நடந்து வருவார்களாம். தேசிகன் சாதிப்பர், உபவீதினம் உத்வபுண்டரவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திருதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீவே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம். இப்பேற்பட்ட ராமானுஜர் பவனி வரக்கூடிய கோலத்தை பார்த்தாலே வாய் திறந்து ஒருவனும் ஒரு வார்த்தையும் சொல்ல வேண்டாம், காலில் போய் விழுந்தாலே போருமேன்னு அப்பேற்பட்ட ராமானுஜர் இருந்த காலத்துல அவருக்கு ஒரு சிஷ்யர், பிரதானரான சிஷ்யர் கூரத்தாழ்வான்னு பேர். அப்பேற்பட்டவர் ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியா நம உக்தி மதீமஹே யதுக்தயஸ்திரை கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம்னு கூரம் என்னும் திவ்யதேசத்தில் அவதரித்த மகனீயர் செல்வந்தர் ராமானுஜரை அணுக வேண்டும் என்பதற்காக எனக்கு செல்வம் வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்ற மகனீயர் கூரத்தாழ்வான். தரிசனத்துக்காக தரிசனத்தை தந்த வள்ளல். வைஷ்ணவ சம்பிரதாயம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நம் போல்வாருக்கு நீங்கள்லாம் அனுபவிச்சுட்டு நான் சொல்லிட்டு இருக்கேனே, நமக்கெல்லாம் நன்றி கடன் யார்கிட்ட இருக்கணும் தெரியுமோ? கூரத்தாழ்வான் கிட்ட இருக்கணும். அப்பேற்பட்டவர் சம்பிரதாயம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தன் கண்ணையே கொடுத்த வள்ளல் அவர் இருந்தார். ராமானுஜரின் அக்கா பிள்ளை, அவருக்கு அது தமக்கை அதெல்லாம் உண்டுனோம். அதுல ஒரு மருமகன், அவனுக்கு முதலியாண்டான் அப்படின்னு பேரு, தாசரதின்னு சொல்லுவா. அப்பேற்பட்டவரும் இருந்தார், கூரத்தாழ்வானும் இருந்தார். ராமானுஜருக்கு என்னைக்குமே பக்ஷபாதம் கிடையாது, இவரை பிடிக்கும் அவரை பிடிக்காதுங்கிற விஷயமே கிடையாது. ஆனா ஒரு எண்ணம் இருந்தது போல இருக்கு, இவாளை கண்டா ரொம்ப பிடிக்கும்னு. ஒரு காலத்துல என்ன எடுத்து இந்த முதலியாண்டான் போய் ராமானுஜர் கிட்ட போய் சொன்னார், சுவாமி இந்த சிஷ்யர் இருக்காரோன்னு கூரத்தாழ்வான், அவர் எப்ப பார்த்தாலும் என்னை பொறாமையோடையே பார்க்கிறார், எனக்கு பிடிக்கவே இல்லை, இன்னமும் பொறாமையோடையே பார்க்கிறார், அவர் கண்ணில் எனக்கு அது தெரியுது. அப்படியா? கூரத்தாழ்வானா பொறாமையோட பார்க்கறான், அவனுக்கா அசூயை? அப்படி இருக்காதே, நான் கேட்டு சொல்றேங்கிறதுக்காக கூரத்தாழ்வான கூட்டார். குரேஷா, உமக்கு முதலியாண்டானை பார்த்து பொறாமையா? ஆமாம் சுவாமி, எனக்கு பொறாமை. ஐயோ என்னப்பா இப்படி சொல்லிட்டா, உனக்கு பொறாமையெல்லாம் இருக்காதுன்னு நான் நினைச்சுட்டுதேன். பொறாமைதான். நாங்க 2 பேரும் உங்ககிட்ட பாடம் படிச்சிருக்கோம், 2 பேரும் ஒரே மாதிரி படிச்சிருக்கோம், 2 பேரும் ஒரே மாதிரி விஷயத்தை தேக்கி வச்சிருக்கோம். சிஷ்யர்கள்ங்கிறதுல சாமியம் இருக்கு, 2 பேரும் சிஷ்யர்கள், அதுல பொருத்தம் இருக்கு. ஆனா அவருக்கும் உமக்கும் மாமன் மருமகன் என்ற சம்பந்தம் இருக்கிறதே, அந்த சம்பந்தம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம நான் இருக்கேன் பார்த்தேடா, அதனாலதான் சுவாமி அவரை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொன்னாராம். அந்த பொறாமை வந்ததற்கு காரணம் மட்டமான எண்ணம் இல்லை, ஐயோ ராமானுஜரோடு ஒரு சரீர சம்பந்தம் இல்லையேங்கிற அந்த துக்கம். அதனால ஆண்டாள் தன் கஷ்டத்தை போக்கி வைக்கிறாள், அவளுக்கு ஒரு துக்கம். அதனால சும்மா 3rd பர்சன்லயே கூப்பிட்டு இருக்க வேணாம், பே பண்ணே. நான் இந்த வாட்டி உறவை இட்டு கூப்பிடுறேன், மாமான் மகளே மாமீர் அப்படின்னு உறவை இட்டு சொல்லுவதாக அமைந்ததாம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்துல ஆண்டாள் அந்த பெண்ணை அப்படி எழுப்பியிருக்கா. அடுத்த ஒரு பெண் வரா பாருங்க, ஒரு தனி ஸ்பெசிமென். லெட் அஸ் see நாளைக்கு எப்படி அவ இழுப்பறா அப்படிங்கிற நாளைக்கு பாசுரத்துல அனுபவிப்போம். ஏறக்குறைய தினம் பொங்கல் சாப்பிட்டு இருப்பேன், கவலைப்படாதீங்க. போக போக சில பாசுரங்கள்ல எல்லாம் மெனு மாறிடும். சில பாசுரங்கள்லாம் சக்கர பொங்கல் பாசுரம், சிலது என்ன தத்யோனம், அதாவது தயிர்சாத பாசுரம். அது எப்போங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் வெண்பொங்கலையே சாப்பிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு நாளைக்கு உட்காந்துருக்கோம். நாளைக்கு எப்பேற்பட்ட பெண்ணை எழுப்பலாம் அப்படிங்கிறத நாளை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம்.